10 சீட்டு வாங்கி கொடுத்துருந்ததுல நான் தெளிவாகவே இருந்தேன். இப்ப முத்திரையர்கள் மத்தியில ஒரு ஸ்டாரா இருந்த ஒரு கே செல்வகுமார், அவரை திமுக அணி கையில எடுத்திருக்கிறது திமுகவுக்கு பெரிய அசட்டு. முத்திரையர்கள் மத்தியில இது திமுக முத்திரையர்களை பற்றி ஒரு பாராமுகமா இருந்த சூழ்நிலையில அமைச்சர் மையநாதன் கூட தானே சேர்ந்திருக்கிறாரு. உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். அமைச்சர் மையநாதன், மதிவேந்தன் கிடையாது. மையநாதன் முத்திரையர் அமைச்சர். நான் மதிவேந்தன் சொல்றேன். மையநாதன் முத்திரையர் அமைச்சர். அவரு முத்திரை சமுதாயத்தை சேர்ந்த திமுக பிரதிநிதியா இருக்கிறாரு. மையநாதன் அவர் கூட தான் சேர்ந்திருக்கிறாரு. கண்டிப்பா அவருக்கு டிக்கெட் கொடுத்தா திமுகவுக்கு வந்து பெரிய பூஸ்ட். ஜெயலலிதா அரசுக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுறது முத்திரையர்கள் தான். அந்த முத்திரையர்களோட அந்த ஸ்ட்ராங்கான பலமான போராட்டம் ஊடகத்துல சரியா ஹைலைட் ஆகல. நாம அப்பப்ப நியாயம், உங்கள்கிட்ட நியாயம் இருக்கு முத்திரையர்களுக்கு, அதை நம்ம பேசுவோம். ஒரு கட்டத்துல நாம முத்திரையர்களை முன்னெடுக்க காரணம் நடராஜன் பண்ண ஒரு அரசியலுக்கு ஒரு மாற்று அரசியலா நம்மளும் எங்களுக்கும் அரசியல் பண்ண தெரியும் தான் நம்ம பேசணும்னாலும் கூட முத்திரையர்களை பற்றி பேசுறதுல உண்மையிலே ஒரு சமநீதி தாக்கம் இருக்கு, சமநீதி பார்வை இருக்குது. பரவலா எண்ணிக்கை கொண்ட சமூகம், முத்திரையர், வேடர், கண்டர், கண்ணப்ப நாயனார் வெளிவந்தவங்க, பெரும்படு முத்திரையரை முன்னிறுத்தி தரலக்கூடியவங்க. ஜெயலலிதாவே அவங்களுக்கு ஒரு நாங்க புரோ முத்திரையர் டேக்க திமுக எடுக்குன்னு சொல்லும் போது திமுக அன்னைக்கு கலைஞர் எடுக்கல. ஆனா ஜெயலலிதா மேலூர்ல பவர்ஃபுல் கேண்டிடேட் சாமி, பவர்ஃபுல் கலர் லீடர், அவருக்கு கேராப்ல பெரிய பிள்ளான்னு ஒரு முத்திரையரை கேண்டிடேட் ஆக்குனாங்க. அப்ப ஜெயலலிதா சூடா நுணுக்கமா அதை பார்த்தாங்க. இன்னைக்கு அது ஜெயலலிதா உள்ள அதே சூழ்நசும் நுணுக்கமும் முக ஸ்டாலின் இருக்குன்னு நான் பாக்குறேன். என்னை பொறுத்தவரை கே செல்வகுமாருக்கு டிக்கெட்டே கொடுக்கறதும் கரெக்டா இருக்கும்னு நான் பாக்குறேன். இன்னும் சொல்ல போனா பணபலத்தை மீறி 2016 நினைக்கிறேன் 5 முத்திரையர்கள் வந்து களத்துக்குள்ள நின்று நல்ல வாக்கெடுத்தாங்க. அதுல கே செல்வகுமார் நல்ல வாக்கெடுத்தார். சோ இன்னைக்குள்ள இதுல பணபலம் தான் பிரமாதம் ஆன பிறகு 21 தான். 5 முத்திரையர்கள் வந்து பெரிய அளவுக்குள்ள வாக்கு எடுக்கிறாங்கன்னா, திரள்றாங்கன்னா, அது முத்திரையர்களோட மிலிட்டன்சியாலையும் கே செல்வகுமாரால இருந்து அது முடிஞ்சது. அப்ப கே செல்வகுமார் ஒருத்தானவர், நிரூபிச்சவர், ப்ரூவ்டு. அவர் முத்திரையர் ப்ரூவ் பண்ணதை அரசியல் கட்சி தலைமைகள் வந்து தலைமையில 2ஆம் கட்டத்துல இருக்கவங்க சரியா சொல்ல மாட்டாங்க. நான் பலமுறை பேசியிருக்கிறேன். பட் மு.க. ஸ்டாலின் ரொம்ப ஷார்ப்பா புரிஞ்சு அதை எடுக்கிறாருன்னா ஸ்டாலினுக்கு நுண்மான் விளைவுல வந்து பாராட்டத்தக்கது. முத்திரையோட ஆஸ்பிரேஷனை புரிஞ்சு ஒரு முத்திரையர் செல்வகுமார்ங்கிறவரு வந்து முத்திரையோட ஒரு பிரதிநிதியா இருக்கிறாருங்கிறதையும், அவர் பலம் நிரூபிச்சவருங்கிறதையும், இப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்ங்கிறதையும் ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு 2024 மோடி பிரதமருங்கிறதுல கேண்டிடேட் அவர் கிடைக்கணும்னு நம்ம மனப்பூர்வமா ஆசைப்பட்டோம். அவரோட கட்சி நிகழ்வுகள் பலதிலையும் நான் கலந்துருக்கிறேன். பெரும்பட முத்திரையர் சிலைக்கு திருச்சியில மாலை போடும் போது நம்மளை பக்கத்துல நிறுத்தி நம்மளை கௌரவிச்சு செய்யக்கூடியவர். ஏன்னா நம்ம உண்மையான உணர்வுபூர்வமான முத்திரையரோட சமநீதி எழுச்சிக்கான ஒரு நபருங்கிறது அவங்களுக்கு தெரியும். அந்த வகையில கே செல்வகுமார் இன்னைக்கு திமுக அணியில வந்திருக்கிறதுக்கும் அவரை டிக்கெட் வாங்க போறதற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.